வணக்கம் நேயர்களே, இதோ ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க திமுகவின் தகவல் தொடர்பு குழுவின் துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் ஷர்மிளா. திடீர்னு திரும்பவும் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்கிறது. நேத்து பாத்தீங்கன்னா முதல்வர் ரொம்ப காட்டமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இது ஒன்றிய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு லாஸ்ட் வார்னிங். நீங்க தொடர்ந்து தென் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனோட இப்படி விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க களத்துல இறங்க வேண்டி இருக்கும். பழைய திமுகவை நீங்க பாப்பீங்க. இது மக்கள் புரட்சியா வெடிக்கும் அப்படிங்கறத நேரடியா சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்க? பழைய திமுகவை போல் நாங்கள் தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை பிரதமருக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தெலுங்கானா மாநில முதல்வரும் இதில் இணைந்திருக்கிறார்ங்கிறது மிக முக்கியமான தகவல். அதே மாதிரி தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லோருக்குமே இந்த எச்சரிக்கை என்பது பொருந்தும். அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தென்பக்கத்தில் தான், தென்னிந்தியாவில் தான் மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் என்பதை இந்தியாவுக்கே முதன்மையாக நாம செய்து காட்டியிருக்கோம். அது ஒரு பெருமை, அது ஒரு அற்புதமான சாதனை. அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு இப்போ மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் அந்த விகிதாச்சாரத்தில் நாடாளுமன்றத்தில் தொகுதி இட ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. அப்படி என்றால் செய்த ஒரு சாதனைக்கு விருது கொடுப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்கின்ற ஒரு செயலைத்தான் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இப்போ இந்த டைமிங் அப்படிங்கிறத பாருங்க ஷர்மிளா, எவ்வளவு முக்கியமாக சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது அவர்கள் அந்த சட்டமன்ற தேர்தல் பணிகளில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாதபடிக்கு பிரதமர் அங்கே ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் சூழ்ச்சியை செய்வதைத்தான் தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர வெளியுறவு கொள்கையில் அவர் தோற்று நிற்கிறார். அதை பற்றிய கவலை இல்லை. இந்திய ரூபாய் மதிப்பு அதல பாதாளத்தில் விழுந்திருக்கிறது. அதை எப்படி மீட்டெடுப்பது, அதை பற்றிய கவலை இல்லை. வேலை வாய்ப்பின்மை, அதை பற்றிய கவலை இல்லை. கேஸ் தட்டுப்பாடு, அதை பற்றிய கவலை இல்லை. எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு அவர்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க கேஸ் தட்டுப்பாட்டால் அப்படிங்கறத பத்தியும் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவருக்கு இந்த தகவல் எல்லாம் போகுதா இல்லையாங்கிறதே தெரியல ஷர்மிளா. அதனால தன்னோட அஜெண்டா எந்த செயலை செய்தால் தென்னிந்தியாவிற்கு அல்லது பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு கொடுமைகள் செய்ய முடியும், அவர்களுக்கு எத்தனை விதமான துரோகங்கள் செய்ய முடியும் என்பதைத்தான் பிரதமரின் இந்த செயல்பாடு காட்டுகிறது. அதை தவிர நம்முடைய முதல்வர் மிக முக்கியமாக ஒன்றை சொல்லி இருக்கிறார், தெருவில் இறங்கி போராடுவோம். ஏனென்றால் தமிழ்நாடு எப்போதுமே போராடி இருக்கிறது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடி இருக்கிறது, நீட் தேர்வுக்கு எதிராக போராடி இருக்கிறது, எல்லா விதமான மக்கள் விரோத செயல்களுக்கும் எதிராக போராடி இருக்கிறது. மிக சமீபத்துல நாம பார்த்தோம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல அந்த எல்லை தூண், அதை நம்ம அப்படிதான் சொல்லணும், விளக்குத்தூண்னு அவர்கள் பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லை தூணில் விளக்கேற்றுவோம்ங்கிறத இப்போ தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்காங்க பிஜேபி. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்களாக இருப்பதில் அவர்கள் முதன்மை நிலை வகிக்கிறார்கள். அதைத்தான் இந்த டீலிமிட்டேஷனும் காட்டுகிறது. அதிலும் மிக முக்கியமாக இதுல நம்முடைய முதல்வர் 2 விஷயத்த குறிப்பா சொன்னார். நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை பற்றி ஒரு தெளிவு கொடுங்க. நேற்று சோனியா காந்தி அவர்களும் இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். அதற்கும் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எந்த கேள்விக்குமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இது தவறு என்கின்ற அந்த செய்தியை பிரதமருக்கு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பிரதமர் இருக்கிறார். ஆனால் அவர் எப்போதும் பதில் சொன்னதே இல்லை. இந்திய மக்களின் கேள்விகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களின் கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னதே இல்லை. ஏன்னா கடவுளின் குழந்தை இல்லையா, அந்த குழந்தை எப்போதும் தன் இஷ்டத்துக்கு தன் அதிகாரத்தை மீறி வேலை செய்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த டீலிமிட்டேஷன் காட்டுது. அதை தவிர நம்மை போன்றவர்கள், சிந்தனையாளர்கள் அல்லது களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் உரக்க குரல் எழுப்ப வேண்டிய, களத்தில் இறங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது ஷர்மிளா. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாடு 2 விஷயத்த நீங்க கவனிங்க. 1925ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அப்போதான் RSS இயக்கம் அதனுடைய துவக்க காலமும் அதுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கமும் துவக்க காலம் அதுதான். ஆனா 2த்துக்கும் கொள்கையில் எதிர் துருவம், வட துருவம் தென் துருவம் போல. அந்த RSSக்கான கொள்கை என்பது பெண் அடிமைத்தனம்.
ஆனால் சுயமரியாதை இயக்கம், பெண் உரிமை, பெண் விடுதலை இதற்காக பாடுபட்ட ஒரு இயக்கம், பாடுபடுகின்ற ஒரு இயக்கம். அதே மாதிரி RSS என்பது கல்விக்கு, பெண் கல்விக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் எப்போதுமே பெண் கல்வியை தான் முக்கியமான அடையாளமாக காட்டிக் கொண்டிருக்கின்றன, செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இல்லை என்றால் வெறுமே குடும்ப மனைவி என்கின்ற அந்த பெயரை மட்டும் சுமந்த அந்த பெண்கள் இப்போது மருத்துவர்களாக இருக்கிறார்கள், வக்கீல்களாக இருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், படைப்பாளர்களாக இருக்கிறார்கள், பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். இப்படி பரந்துபட்ட வகையில் நம்முடைய பெண்கள், தமிழ் பெண்கள் வென்று நிற்கிறார்கள் என்றால் இதற்கு மிக முக்கியமான காரணம் இப்போது இவர் சொல்லுகின்ற அந்த 33% இடஒதுக்கீட்டை காலம் காலமாக தமிழ்நாடு பின்பற்றி வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் EPS என்ன விமர்சனம் வைக்கிறார்னா, 33% இடஒதுக்கீடு கொடுக்கறத ஸ்டாலினால ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இப்படி வேண்டா வெறுப்பாக ஒன்றிய அரசு மீது வன்மத்தை இவர் கட்டிட்டு இருக்கிறாரு. இதற்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம தோல்வி பயம் வந்துருச்சு. தோல்வி பயம் எப்பெல்லாம் திமுகவுக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த மாநில உரிமைகளை பத்தி பேசுவாங்க, மாநில சுயாட்சியை பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. இது எப்படி பாக்க? நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்ங்கிறத மிக தெளிவா சொன்னீங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ மாநில சுயாட்சியை பற்றி பேசுவோம், மாநில அதிகாரங்களை பற்றி பேசுவோம்னா அப்ப இவருக்கு அதை பத்தி அக்கறை இல்லையா? எப்பவுமே மாநில சுயாட்சியை பத்தி நான் பேசவே மாட்டேன், மாநில அதிகாரங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன்றத அவர் ஒத்துக்கிறாரா? அப்ப டெல்லிக்கு அடிமையாகத்தான் நான் இருப்பேன், டெல்லியின் கைக்குள் என்னுடைய குடிமையை கொடுத்து விட்டு இருப்பேங்கிறத அவர் ஒத்துக்கிறார்ல, அதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே திமுக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறது என்று சொல்கிறார் என்றால் பெண்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு நாங்கள் எதிராக இல்லை என்கின்ற அந்த கருத்தியலில் தான் நம்முடைய முதல்வர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு உவப்பான ஒன்று, நாங்கள் தான் அதை முன்னிலையில் நின்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் சொத்துரிமை யோசிச்சு பாருங்க, 1989 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்த போதுதான் பெண்களுக்கும் சொத்துரிமை என்று கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் தான் இந்தியாவில் அது அமல்படுத்தப்பட்டதுன்னா இந்தியாவுக்கே முதன்மை மாநிலமாக நாம தான் இருந்திருக்கோம். அதற்கு தந்தை பெரியார் அவருடைய காலத்திலேயே அதை சொல்லி இருக்கிறார். எப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது அப்படின்னு கேட்டப்போ தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, நீங்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுங்கள், மக்கள் தொகை தானாக கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பா அது அப்படின்னு கேட்டா அவர் சொல்லியிருக்காரு, ஆண்கள் தான் சொத்துக்கு வாரிசுகள்ங்கிறதுனால பெண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க பெற்றுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா பெண்ணுக்கும் சொத்துரிமைன்னு சொல்லிட்டு அந்த முயற்சி இல்லாமல் போய்விடும், அப்போ மக்கள் தொகை தானாகவே கட்டுப்படுத்தப்படும் என்று மிக சமூக சோசியல் என்ஜினியரிங் சொல்லுவோம்ல, அப்படியாக ஒரு சமூக பொறியாளராக சமூக விஞ்ஞானியாக நம்முடைய தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாடு சொத்துரிமை கொடுத்து மக்கள் தொகையையும் கட்டுப்படுத்தி இருக்கிறது. இங்க யாருமே காத்துட்டு இருக்கல, ஒரு ஆண் பிறந்துதான் சொத்துக்கு, ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு பையன் அப்படின்னு சொல்ற அந்த நிலையெல்லாம் இல்லை தமிழ்நாட்டுல. அப்போ மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதை தவிர முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தான் பெண்கள் காவல்துறையில் பணியமர்த்தப்பட்டார்கள்ங்கிறப்போ அந்த இடஒதுக்கீட்டையும் நாம கொண்டு வந்திருக்கிறோங்கிறது மிக முக்கியம். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு நம்முடைய கலைஞர் கொண்டு வந்தது. அதனால கலைஞர் கொண்டு வந்த காலத்துல எல்லாம் இந்த டீலிமிட்டேஷன் இருந்ததாமா? டீலிமிட்டேஷன் இருந்தாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியுங்கிறது என்ன மாதிரி கதைக்கு உதவாத வாதம் இல்ல. நீங்க இப்ப இருக்கிற நிலையிலேயே பெண்களுக்கு இந்த ஷேர்லயே நீங்க அதுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கல, புதுசா கொண்டு வந்துதான் இடஒதுக்கீட்டை கொடுக்கணும். அது வரைக்கும் பெண்களே நீங்க 2 முறை தனி பெரும்பான்மையோட ஆட்சியில இருந்தாங்க ஒன்றியத்துல. அப்ப கூட இத பாஜக நடைமுறைப்படுத்தி இருக்கலாமே, அப்ப கூட அவங்க பண்ணலையே. இல்ல, அவங்களோட விருப்பமே அது இல்லையே, அவங்களோட நோக்கமே அது இல்லையே. இப்ப பிரதமர் சொல்லுகிறார் 33% இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் இதை செய்கிறோம், மகளிர் மேம்பாட்டுக்காக செய்கிறோம் அப்படின்னு. அப்படி இல்லை, அது நிச்சயமா நாம நம்பலாம். அவர் அந்த மாதிரி பெண்களுக்கு ஆதரவாக எந்த செயலையும் செய்யவே மாட்டார். அது பிஜேபியோட அஜெண்டாவும் அதுதான், RSS அஜெண்டாவும் அதுதான். அவ்வளவு நல்லவர்கள் இல்லை அவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா? அத்தி பழத்தை புட்டு பார்த்தா உள்ள எல்லாம் அழுகி போனதா இருக்குங்கிற மாதிரிதான் பிஜேபியோட கொள்கை எல்லாமே. அதற்கு ஒரு கவசமாக
ஒரு அடையாளமாக, ஒரு முகமூடியாக பெண்களை முன்னிறுத்துகிறாரு. எப்படி பகல்காம் அட்டாக்ல அவர்களுடைய சகோதரியை வைத்தே பாகிஸ்தானுக்கு நான் பதில் சொன்னேன்னு சொன்ன அந்த இழிவான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் நம்முடைய பிரதமர் தானே. ஒரு ராணுவ வீரரை, ராணுவ வீராங்கனையை ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து அடையாளம் காட்டுகிறார் என்றால், அதே போலதான் இப்பவும் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்காக மகளிரை முன்னிறுத்துகிறார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சு இதை இன்னமும் அதிகமாக பேச வேண்டும். அதை தவிர நம்முடைய எடப்பாடி அவர்களுக்கு நாம பல கேள்விகளை வச்சிருக்கோம். என்னன்னா, எதற்கெடுத்தாலும் தலையாட்டி பொம்மையாக இருக்கிறீர்கள். நேற்று நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு, இந்திய ரூபாயோட மதிப்பு எடப்பாடி அவர்களை போல் படுத்து விட்டது அப்படின்னு. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படியாக இந்தியாவை தவறாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணியில இருந்து அவர்களுக்காக துதிபாடி கொண்டிருக்கிறீர்களே, அவர்கள் செய்கின்ற எல்லா மக்கள் விரோத செயல்பாடுகளையும் நீங்க செஞ்சு தலையாட்டிட்டு இருக்கீங்க. இது எப்படி நியாயமாகும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் ஷர்மிளா. அதற்கு என்ன பதில் இருக்கிறது? ஒரே ஒரு பதில் வேணா இருக்கலாம். எவ்வளவு அதிகமாக தலையாட்டுகிறாரோ அவ்வளவு அதிகமாக அவருடைய ஊழல் வழக்குகள் உள்ளே புதைந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அதிகமா தலையாட்டிட்டே இருக்காருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வச்சிட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான சமீபத்திய சான்றாக இந்த டீலிமிட்டேஷனை அவர் ஆதரித்து பேசுவதை நாம சொல்லலாம். பிஜேபியோடைய நிலைப்பாடை நாம பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலதான் இந்த பெண்களுக்கான 33% அப்படிங்கறத வந்து நாங்க நடைமுறைப்படுத்துவோம். ஆனா நாங்க இப்ப கொண்டு வந்துட்டோம். இப்போ நடைமுறைப்படுத்தப்படாது. 2026 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இதை நடைமுறைப்படுத்துவோம்னு அப்ப சொன்னாங்க. இப்ப திடீர்னு அவசரமா இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து வந்தது? இதை நடைமுறைப்படுத்துறதுனால பாஜகவுக்கு என்ன லாபம்? இதுல 2 விஷயம் முக்கியமா நம்ம கவனிக்கணும். என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை 2024 அவர் கொண்டு வந்தார்ல, அப்போ மகளிர், பிஜேபி மகளிர் எல்லாம் போய் அவருக்கு ஆளுயர மாலை போட்டு அவரை பெண்களை காப்பாற்ற வந்த தேவதூதர்னு கொண்டாடினாங்களா இல்லையா? இப்ப அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் மறந்து போச்சு மக்களுக்கு. இப்ப என்ன ஆச்சு, இவரோட இமேஜ் டேமேஜ் ஆகி நிக்குது ஷர்மிளா. முழுக்க அவர் தோல்வியின் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கிறப்போ அதை சரி செய்வதற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கறதா மிக முக்கியமா. இப்போ அவர் தோற்று நிற்கின்ற அந்த இமேஜை சரி செய்யணும். அதற்கு இல்லைன்னா துரந்தர் படத்தை போய் பேசிட்டு இருக்காரு. இல்ல அஸ்ஸாம் டீம் தேயிலை தோட்டத்துல போய் இருந்து அந்த எளிய பெண்களோட ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. புது ஆடைகள் கொண்டு வந்தாரு, அதை போட்டுக்கிட்டாரு, எங்களோட உட்கார்ந்தாரு, செல்ஃபி எடுத்தாரு, இன்ஸ்டாகிராம்ல போட்டாரு, கிளம்பி போயிட்டாருன்னு அந்த தேயிலை தோட்ட பெண்கள் சொன்னாங்களா இல்லையா? இப்படியாக வேற எந்த வேலையும் இல்லாமல் இந்தியா முழுக்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோமே, என்ன பண்ணலாம்? இமேஜை கட்டமைப்பதற்கு என்ன பண்ணலாம்? திரும்பவும் பெண்கள் பிரச்சனையை கையில் எடுத்தால் தங்களை கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறதுனால இப்ப திரும்பவும் இதை பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி மாத்தி 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 பேசுறது அவங்களுக்கு இயல்பு தானே ஷர்மிளா. இதுல புதுசு ஒண்ணும் இல்லையே. அதனால 2047 நான் கொண்டு வருவேன்னு சினிமா அடுத்தது சொல்லுவார். இப்போ சென்சஸ் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சென்சஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா 33% கொடுக்கல அப்படிங்கிறப்போ 2047 வரைக்கும் பொறுத்துருங்க. அப்போதான் ஆத்ம நிர்பார் பாரத் உருவாகும். அப்பதான் பெண்களுக்கான முழு இடஒதுக்கீட்டையும் நான் கொடுப்பேன்னு அப்ப திரும்பவும் சொல்லுவார். அதனால இவர் கொடுக்க போறதே இல்ல. நொறுங்கி போயிருக்கின்ற, சிதிலம் அடைந்திருக்கின்ற, காப்பாற்ற முடியாத இவருடைய இமேஜை கட்டமைப்பதற்காக மீண்டும் பெண்கள் என்கின்ற அந்த நிறுவனத்திடம் வந்து காலில் விழுந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இவர் சொல்கின்ற இடஒதுக்கீடெல்லாம் தமிழ்நாட்டுல எப்பவோ செய்து முடிச்சு 50 வருஷம் ஆன ஒரு கதை இருக்கிறது. அதை கூட புரிந்து கொள்ளாமல் பிஜேபியை சார்ந்தவர்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சுமந்த் ராமன் போன்ற நடுநிலையாளர்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. வழக்கம் போல ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு பயந்துகிட்டு இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு உண்மையிலேயே இதை எதிர்க்கணும்னா சட்ட ரீதியான போராட்டத்தை கையில எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு மக்களை வந்து உணர்ச்சி வசப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பி இருக்கிறாரு. இதே மாதிரிதான் எஸ்ஐஆருக்கும் நீங்க வந்து போராட்டம் பண்ணுவோம், களத்துல குதிப்போம்லாம் வார்னிங் கொடுத்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்பெல்லாம் நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே, அதுக்கு கோஆபரேட் தானே பண்ணீங்க. அப்ப நீங்களும் பாஜகவும் ஒரு ரகசிய உடன்பாட்டுல இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகளை, விமர்சனங்களை அவர் எழுப்பி இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்க? நீங்க சொல்ற அந்த கேள்வியில ஒரு திருத்தம். சுமந்த் ராமன் போன்ற நடுநிலையாளர்கள்னு சொல்றீங்க. அவர் நடுநிலையாளர் இல்லை.
முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சங்கிகள் எப்போதுமே நடுநிலைங்கிற ஒரு போர்வையில வந்து நிப்பாங்க. ஆனா பின்னால இருக்கிற கொண்டைய மறைக்க மறந்துருவாங்க. எனக்கு அதை பற்றி சொல்லுவதற்கும் ஒரு செய்தி இருக்கிறது ஷர்மிளா. தூர்தர்ஷன்ல நான் டைரக்டரா இருந்தப்போ சுமந்த் ராமனை அங்கே தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விடக்கூடாது என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது. டெல்லியில இருந்து, ஐஎன்பி மினிஸ்ட்ரியில இருந்து, இவரை இனிமேல் நீங்க புக் பண்ணக்கூடாது, எந்த நிகழ்ச்சியிலும் இவர் பங்கேற்க கூடாது. அப்போ அதற்கு எதிராக நான் கடிதம் எழுதினேன். இல்ல, அவர் மிகச்சிறந்த தொகுப்பாளர். முதல்ல கிரிக்கெட் பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தார்ல, அதற்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி மாதிரி செய்யக்கூடியவர், சிறந்த திறமையாளர். அவரை அப்போ அரசியலை பற்றி அவர் பேசவே இல்லை எந்த இடத்துலயும். அதனால இந்த மாதிரியான அவருடைய ஊடக திறமைகளை நான் ஹைலைட் பண்ணி ஒரு கடிதம் எழுதினேங்கிறத இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எந்த ஒன்றியம் இவருக்கு எதிராக இருந்ததோ அந்த ஒன்றியத்துக்கே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காருங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். சட்ட போராட்டம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாருல்ல, தமிழ்நாட்டில் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட போராட்டம் செய்துதான் பல விஷயங்களில் வென்றிருக்கிறது. மிக சமீபத்துல ஒரு வெற்றி என்னன்னா, நம்முடைய ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தார்ல, RN ரவி என்கின்ற அந்த ஆளுநர், அவருக்கு எதிராக சட்ட போராட்டம் செய்து உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு குட்டு வச்சுதான் இல்லையா, அவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்துதானே குட்டு வச்சுது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு கால விரயம் செய்வதை போல் மசோதாக்களை தூங்க போடக்கூடாது, கால நிர்ணயம் செய்து அதற்குள் நீங்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டசபை நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை நீங்கள் மறுக்க முடியாது, காரணங்கள் சரியான காரணங்கள் இல்லாமல் மறுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தையும் உச்ச நீதிமன்றம் அந்த ஆளுநருக்கு ஒரு படிப்பினையாக சொன்னது. அது மாதிரி சட்ட போராட்டம் செய்துதான் பல விஷயங்களில் நாம் வென்றிருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான முதல் இது அந்த தேவதாசி முறை ஒழிப்பு. நினைவு இருக்கிறதா ஷர்மிளா? நம்முடைய தமிழ்நாட்டில் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்ட போராட்டத்தின் மூலமாக சட்டசபையில் இதை நிறைவேற்றினார். அப்படியான வரலாறு நமக்கு இருக்கிறது. ஆனா சட்ட போராட்டம்னு சொன்ன உடனே நாம பயந்து பின்வாங்கிடுவோம்னு சுமந்த் ராமன் எல்லாம் நினைக்க வேண்டாம். அதை தவிர மக்களை அச்சுறுத்த வேண்டாம், மக்களை பயப்படுத்த வேண்டாம்னு அவர் சொல்றார். இதில் மக்களை அச்சுறுத்துவது எதுவுமே இல்லை, எங்களுடைய உரிமை பறிபோகிறது என்கின்ற அந்த அக்கறை தான் இருக்கிறதே தவிர அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு 39+1 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து இப்போது இருக்கிறார்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தில்னா, இவ்வளவு பேர் இருந்துமே பல உரிமைகளை நமக்கு ஒன்றியம் மறுத்து கொண்டிருக்கிறது. இப்போது அவர்கள் பக்கத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் இருந்து 120 ஒரு கேள்வி இருக்கு தோழர். இப்ப நமக்கு 40 எம்பிக்கள் நம்ம சொல்றோம். இப்ப 543 பேர் இருக்கும் பொழுதே பல பேருக்கு பேச வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்பு மறுக்கப்படுது. பேசினாலும் அது பதிவு செய்ய முடிய மாட்டேங்குது இந்த எதிர்ப்புகளை. இப்ப இது 850 உயர்ந்ததுன்னா இன்னமும் அதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுதானே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு MP திருச்சி சிவா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது நாளைக்கு கூட போடுது நாடாளுமன்றம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வருதுன்னா அதற்கான கோப்புகளை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டதுக்கு அப்புறம் நேத்து லேட் நைட் தான் அது வெளியிடப்படுது. வெளியிடப்படக்கூடிய அந்த கோப்புகள்ல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம படிச்சு பார்த்தோம்னா கூட எந்த ஒரு இடத்துலயும் அவங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோம் அப்படிங்கிற தெளிவு இல்ல. இன்ஃபேக்ட் சென்சஸ் அடிப்படையில தான் இது செய்யப்படும் அப்படிங்கறத குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குமோ அதற்கு பார்லிமெண்ட் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டியை தூக்கி டீலிமிட்டேஷன் கமிஷன் மேல போட்டுட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா இதை எதிர்த்து சட்ட ரீதியாக போகக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இல்ல அப்படிங்கிறதுதான். அப்போ இது போன்ற விஷயங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு 2/3 மெஜாரிட்டி எல்லாம் வராதுங்க, அதனால தேவையில்லாம ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பீதியை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இப்படி எல்லாம் எப்படி புல்டோஸ் பண்ணி இப்படி பல மசோதாக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது நடைமுறைக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு என்னென்ன விதத்தில் பாதிக்கப்படும், என்னென்ன விளைவுகளை சந்திக்கும்? மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய நீங்க சொன்ன மாதிரி 850 எம்பிக்களுக்கும் பேசுவதற்கு எழுந்து நின்று வணக்கம் நமஸ்தே நமஸ்தேஜின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடலாம், அவ்வளவுதான். அவர்களுக்கு தேவை இந்த மாதிரி வெறுமே வணக்கம் சொல்றவங்க மட்டும்தானே ஷர்மிளா. அவங்க அறிவார்ந்த சிந்தனைகள், அறிவார்ந்த பேச்சுகள் அல்லது விவாதங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை.
எதற்கெடுத்தாலும் தலையாட்டிட்டீங்கன்னா போதும், உங்களை போன்ற தலையாட்டி பொம்மைகள் தான் எங்களுக்கு எம்பிக்களாக வேண்டும், எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியமே தவிர உங்களுடைய சிந்தனை இல்லை என்பதுதான் பிஜேபியோட ஒற்றை நோக்கம். அதுல மிக முக்கியமா பெண்களுக்கு என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, பீகார்ல அந்த சட்டமன்றத்துல புதிதாக பெண் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்களுக்கு அந்த உறுதிமொழியை வாசிப்பதற்கான அந்த பயிற்சி கூட இல்ல. அவர்கள் கல்வி அறிவில் மிக குறைந்தவர்களாக இருப்பதால் அதை பார்த்து வாசிக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் பார்த்தோம். அதை தவிர ரேகா குப்தா டெல்லியில இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், அந்த அம்மா ஏஐக்யூவா ஏக்யூஐயா அப்படிங்கறத கூட விளக்கமா பேச தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அது மாதிரி காற்று மாசை தெர்மாமீட்டர் வச்சு அளந்தெல்லாம் சொல்லக்கூடிய அறிவை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அடையாளம் தான் முக்கியமே தவிர அறிவு முக்கியம் இல்லை. பெண்ணா இருக்கியா, நீ நாங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாற்றியா, அது போதும் என்பதாக தலையாட்டி பொம்மைகளை நாடாளுமன்றத்துல உட்கார்த்தி வைக்கணும். அதுதான் அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. அதனால நாம நினைக்கிற மாதிரி அவங்க அறிவார்ந்த விஷயங்களை பேசணும், நாடாளுமன்றத்துல எழுந்து நின்று விவாதிக்கணும், இதை பற்றிய கருத்தை சொல்லணும், அதெல்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்பே இல்லை. தலையாட்டணும், உட்காரணும், வந்து போகணும், அவ்வளவுதான் அவர்களுக்கான தேவை. அதனாலதான் தலையாட்டி பொம்மைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கலாம். அதை தவிர டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இழப்புகள் அப்படின்னா, 40 எம்பிக்கள் இருந்துமே கூட நாம் கேட்கின்ற நிதி பகிர்வை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். நாம் சொல்லுகின்ற அந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு ஏற்புன்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நீட் எக்ஸாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு நலனுக்கு அவர்கள் ஒத்து வருவதே இல்லை, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது நாம இப்போ ஒரு 59, 61 அவ்வளவுதான் நமக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக போகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற அந்த பீமார் ஸ்டேட்ல மக்கள் தொகையின் மூலமாக 120 அது வரைக்கும் அவர்களுக்கு அதிகமாக எம்பிக்கள் கிடைக்க போகிறார்கள் என்னும் போது நமக்கான அக்கறை, தென்னிந்தியாவை பற்றிய கவலை எதுவுமே இனிமேல் பிஜேபிக்கு இருக்காது, ஒன்றியத்துக்கு இருக்காது என்பதைத்தான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதோடு சேர்ந்து பின்னாலேயே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கின்ற அந்த அச்சுறுத்தலும் வருது, அந்த அபாயமும் வருகிறது என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற அதோட திட்டம் தான் இது. அந்த சூழ்ச்சியை தான் இப்போது டீலிமிட்டேஷன் கொண்டு வராரு. அடுத்தது மிக முக்கியமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க சொன்ன மாதிரி நைட்டு 2 மணிக்கு கூட புல்டோஸ் பண்ற மாதிரி மசோதாக்களை நிறைவேற்றி விட்டு குடியரசுத் தலைவர் வாசல்லே காத்துட்டு இருந்த காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. நீங்க எப்ப கொண்டு வருவீங்க, நான் கையெழுத்து போட போறேன், காலையில காஃபி டீ கூட குடிக்காம உட்கார்ந்துருக்கேன்னு நம்முடைய குடியரசுத் தலைவர் அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் கையெழுத்து போட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இதில் விவாதங்கள் எதுவுமே இருக்க முடியாது, இருப்பதற்கு தேவையில்லை. 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் எப்படி எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றுவது என்கின்ற அந்த சூழ்ச்சி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை செய்வார்கள். அதற்கு மிக முக்கியமான சாட்சி இப்ப சமீபத்துல நிதிஷ்குமாரை எம்பி ஆக்கி இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பீகார் மக்கள் நிதிஷ்குமாரை தானே முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. பிஜேபியோட துணை முதலமைச்சரை எப்படி முதலமைச்சரா இப்ப உட்காத்தி வைக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு கண் துடைப்பாக எதை வேண்டுமானாலும் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி அரசாங்கத்தை தான் நம்முடைய பிரதமர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால 2/3 மெஜாரிட்டி இதெல்லாம் நீதியும் சட்டமும் தர்மமும் அரசியலமைப்பின்பால் மரியாதையும் உள்ளவர்கள் பேசுவது ஷர்மிளா. அவங்களுக்கு இது எதுவுமே கிடையாது. அதனால 2/3 மெஜாரிட்டி அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியை குழுவில் வைத்திருக்கணுங்கிறப்ப அதை நீக்கி விட்டுதானே பல விஷயங்களை செய்யறாங்க. அந்த மாதிரி எதை வேண்டுமானாலும் நொறுக்கி விட்டு செய்வதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது. நம்மை போன்றவர்கள் தான் நீதியை பேசுறோம், நியாயத்தை பேசுறோம், அரசியலமைப்பை பேசுறோம், மேலாண்மையை பத்தி பேசுறோம். அந்த கவலை எதுவுமே இல்லாதவர்கள் பிஜேபி. இதனால் வரப்போகின்ற துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்முடைய முதல்வர் கவசமாக இருந்து தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. நாமும் தொடர்ந்து போராடுவோம்.
இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, தேர்தலுக்காக பேசுறாரு, தேர்தல் ஆதாயத்துக்காக பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆனா 2023ல இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வரும் பொழுதே, அவர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக விரிவாக அறிக்கை வெளியிட்டாரு. அப்புறம் அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர கூப்பிட்டு அவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அதுக்கப்புறம் அனைத்து கட்சிகள கூப்பிட்டு அவங்க கிட்ட கருத்து கேட்டாரு. அப்புறம் ரிட்டயர்ட் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு சென்டர் ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஸ் பத்தி ஆய்வு பண்ணி அதை வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டிருக்கிறாரு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதை எதிர்க்க சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு கடைசியாக வேற வழி இல்ல, நாங்க களத்துல இறங்கி போராடணும்னா அதையும் நாங்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்க கொடுத்திருக்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பா திமுக இதில் என்ன பண்ணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் மக்களிடம் நீதிமன்றத்துக்கு போவது என்பது ஒரு முறை. மக்கள் மன்றம் என்பதுதான் மக்களாட்சியில் மிக முக்கியமான அங்கம் வகிப்பது. மக்கள் மன்றம் தான் முடிவுகளை தேர்ந்தெடுக்க வைப்பது. யோசிச்சு பாருங்க, வேளாண்மை சட்டம் 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்தாங்கல்ல, யாரா கமா புல் ஸ்டாப்ப கூட நாங்க மாத்த மாட்டோம்னு இங்கே அப்போது இருந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய வேளாண்மையாளர்கள் தில்லியின் தெருக்களில் இறங்கி போராடினார்கள். பனி, மழை, வெயில் எதற்கும் அச்சப்படவில்லை. எத்தனை மாதங்களாக அங்க போராடினார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மக்கள் போராட்டங்கள் மூலமாக அநீதியான சட்டங்களை பின்வாங்க வைக்க முடியும் என்பதை நாம் நிரூபித்து காட்டி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சட்டத்திலும் நாம் அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுப்போம். பெண்களே முன்னிலையில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தால் நாம் அத்தனை பேரும் நிச்சயமாக அந்த களத்தில் இறங்குவோம் ஷர்மிளா. அதனால நம்முடைய முதல்வர் வழிகாட்டுவார், அதன்படி நாம் செயல்பட்டு டீலிமிட்டேஷன் என்கின்ற தொகுதி மறுவரை சட்டத்தை நாம் பின்வாங்க வைப்போம், வாபஸ் பெற வைப்போம். அதன் மூலமாக இந்தியாவில் மக்களாட்சியின் மாண்பை மீண்டும் தமிழ்நாடு மீட்டெடுத்திருக்கிறது என்கின்ற அந்த நிலையை உருவாக்கி காட்டுவோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்து முதல்வர்களும் முயற்சிப்பாங்க. ஓஹோ, நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் ஐயா செய்வது சரியான முயற்சி தான், நாமும் அவருக்கு சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த இருமொழி கொள்கைங்கிறதுல இப்பதானே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் கூட அந்த முதல்வர்கள் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கும் தேவை, எங்களுடைய மாநில மொழி அழிந்து போய்விட்டது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுங்கிற அந்த உணர்வுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த தெளிவுக்கு வந்திருக்காங்கல்ல. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக அவர்களுடைய மாநில உரிமைகள் பறிபோகும் முற்ற முழுக்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது நாங்கள் வெறும் தலையாட்டி பொம்மைகள் மட்டுமே இல்லை என்கின்ற அந்த நிலையை அவர்கள் உணர்ந்து அந்தந்த மாநிலத்து மக்களின் உரிமைக்காக அவர்களும் சேர்ந்து போராடுவார்கள் நம்முடைய முதல்வரோடு என்கின்ற அந்த காட்சியெல்லாம் நிச்சயமாக வரப்போகிறது. பார்ப்போம், நாமும் களத்தில் இறங்கி போராடுவோம் ஷர்மிளா. இதே நேரத்துல வந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்கள் யாரு, துரோகிகள் யாரு அப்படிங்கறத மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள ஒரு வாய்ப்பாக இது இருக்கு அப்படின்னு பாக்குறேன். பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எடப்பாடி ஒரு பக்கம்னா, இந்த பிரச்சனை 2 நாளா பத்தி எரியுது, உங்களுக்காக நான் வந்திருக்கேன், 1000 கோடி சொத்து சுகத்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், வலிகளை தாங்கிக்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் 48 மணி நேரமா இது சம்பந்தமா வாய கூட திறக்கல, ஒரு அறிக்கை கூட விடல அப்படிங்கறத பாக்குறோம். மௌனமா இருக்கிறதும் ஒரு விதத்துல துரோகம் தானே இல்லையா? ஆமா, அது நேத்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல டிவிகேல இருந்து வந்த அந்த செய்தியாளர் என்ன தெரியுமா சொன்னாங்க, எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மசோதா வரட்டும், அது நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் நாங்க அதுக்கான ரியாக்ஷனை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு வாங்கப்பா நான் அழைச்சா, நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுட்டு கர்மாதி நடத்துவீங்கல்ல, அப்ப நாங்க வர்றோம், ஏன்னா அது வரைக்கும் நாங்க ஸ்டடி பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அவங்க சொல்றது. எது ஒன்றையும் முன்னோக்கி யோசிப்பதுதான் ஒரு தலைவரின் அடையாளம்ங்கிற அந்த சிந்தனையே எதுவுமே கிடையாது டிவிகேக்கு. மக்களை குழப்புவது, தன்னை பற்றிய ஒரு தேவதூதன் இமேஜை உருவாக்குவது, எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வலியோடு வந்திருக்கிறேன்னா உனக்கு என்ன பிரசவ வலியா, முதுகு வலியா, பல்வலியா, தலைவலியா, கண்ணு வலியா, என்ன வலி உனக்கு? உன்னால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வலி, உன்னுடைய மனைவிக்கு வலி, உன்னுடைய மகனுக்கு வலி, உன்னுடைய மகளுக்கு வலி, உன்னுடைய பெற்றோருக்கு வலி, உன்னை பார்க்க வருகின்ற உன்னுடைய ரசிகர் பட்டாளத்துக்கே வலி. தாலி செயினா இழந்துட்டு நிக்கிறா ஒரு பொண்ணு, கை குழந்தைய வெட்ட வெயில்ல தூக்கி போட்டுட்டு கொண்டு வரா. இப்படியான பைத்தியக்கார கும்பலை வைத்துக் கொண்டிருப்பவர்களை பற்றி நாம என்ன சொல்ல முடியும்? எனவே அவருடைய
அந்த கட்சியின் தலைவருக்கு இதை பற்றிய புரிதல் எதுவும் கிடையாது. அவருக்கு வேண்டியது ஒரே ஒரு லைம்லைட் ஹாகிங் மட்டும்தான். அந்த லைம்லைட் ஹாகிங் எப்ப வரும்னா, திமுகவை பற்றி பேச வேண்டும், திமுக தலைவரை பற்றி பேச வேண்டும். நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க சார் ஷர்மிளா. திருப்பரங்குன்றத்தை பத்தி அவர் என்ன சொன்னாரு? இருமொழி கொள்கையை பத்தி என்ன சொன்னாரு? அல்லது நமக்கான நிதி பகிர்வு வரலையே அதை பத்தி என்ன சொன்னாரு? எதை பத்தியாவது கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை குரலை எழுப்பி இருக்கிறாரா? கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவ அந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? அல்லது தன்னுடைய படத்தை, அதுதான் மிக முக்கியம், தன்னுடைய படத்துக்கு சென்சாரை வச்சு இவ்வளவு தூரம் சூழ்ச்சி செய்தாங்க, அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? அது ஒண்ணும் ஒர்த்து இல்லைன்னு தன்னோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த, தன்னுடைய சுக துக்கங்களை மறந்து வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு மனைவியை பற்றி இவ்வளவு ஆணாதிக்க சிந்தனையோடு ஒரு கருத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, இவர் வேற என்ன விதத்துல நம்ம உயர்வா பார்க்க முடியும்? இவருக்கு எப்படி புரியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு கேள்வி. எனவே அது ஜமக்காலத்தில் வடிகட்டின ஒரு முட்டாள் போன்ற ஒருவரை நாம் பேசிக் கொண்டிருப்பது காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இவர்களுக்கு டிவிகேயை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களுக்கு கூட, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு கூட இந்த விஷயம் புரியாமல் நம்முடைய முதல்வர் மிக அதிகமாக கவலைப்படுகிறார் என்பதை போல் அவர் பேசுகிறார் என்றால், நிச்சயமாக இவர்கள்தான் தமிழ்நாட்டுக்கு துரோகிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற ஒரு கூட்டணி என்பதை திரும்ப 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 நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்றவர்களாகத்தான் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. எல்லோரும் போய் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் ஐக்கியமாகிறார்கள் என்றால், நாக்பூரின் கிளை அலுவலகம் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடம். அதனுடைய எடுபிடி வேலையாகத்தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு, சுயமரியாதை இயக்கத்துக்கு, நம்முடைய பெண்ணுரிமை சிந்தனைகளுக்கு, நம்முடைய எல்லோருக்கும் எல்லாம் என்ற எளியவர்களை மேலேற்றி விடுகின்ற அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கும் எதிரானவர்கள் அப்படிங்கறத நிச்சயமா உறக்க சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த காரணங்கள்னாலதான் தமிழக முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, இது தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்யறேன். பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி, நன்றி.